Hello all, welcome. இந்த வீடியோல நம்ம தமிழ் டு இங்கிலீஷ் சீரிஸோட அடுத்த வீடியோ. இது என்ன பேஸ் பண்ணி பார்க்க போறோம் அப்படினா இந்த ரெஸ்டாரன்ட்ல போய் நம்ம எப்படி ஆர்டர் பண்றது அப்படின்றத பேஸ் பண்ணி இதுல பார்ட் 2 பார்க்க போறோம். சோ இதுல வந்து நீங்க பார்ட் 1 வீடியோ பார்க்கல அப்படினா அந்த வீடியோ பாருங்க. ஏன்னா நம்ம ஒரு ரெஸ்டாரன்ட்குள்ள போறது அதுல வந்து எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கான டேபிள் எப்படி ஆர்டர் பண்றது இந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் தமிழ் டு இங்கிலீஷ் எப்படி கன்வர்ட் பண்றது அப்படின்றத பார்த்திருப்போம். இப்போ வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணுறது எப்படி அப்படின்றது இந்த பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். இதில் என்ன மாதிரி கொஷின்ஸ், இதில் என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஸோ இப்போ நான் ஆர்டர் பண்ண போகிறேன் அப்படின்னா மெனுவில் இருக்கிற ஏதோ ஒரு டிஷ்ஷை காமிச்சு நான் இதை ஆர்டருக்கு நான் அப்படியே ஆர்டர்னு எழுதுகிறேன், ஆர்டர் செய்ய விரும்புகிறேன். ஸோ நான் இதை ஆர்டர் செய்ய விரும்புகிறேன் அப்படின்றத நான் அப்படின்னா ஐ. ஸோ ஆர்டர் செய்ய விரும்புகிறேன் அப்படின்றத இந்த would like to அப்படின்னு சொல்லலாம். I would like to அப்படின்னா செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ I would like to என்ன பண்ணுறதுக்கு, ஆர்டர் பண்ணுறதுக்கு. எதை, இதை, this. ஸோ இது இன்னொன்று எப்படி எழுதலாம் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் சேர்த்து I would like to மிச்சதெல்லாம் அதே மாதிரி ஆர்டர் this இப்படியும் சொல்லலாம். ஸோ நான் இதை ஆர்டர் செய்ய விரும்புகிறேன் அப்படின்றத ஐ வுட் லைக் டு ஆர்டர் திஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, இது எப்படி தயாரிக்கப்படுகிறது. ஸோ இது எப்படி தயாரிக்கப்படுகிறது, இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் கேட்குறதுக்கு எப்படி அப்படின்னா ஹவு. ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் தான் கேட்குறாங்க. ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் கேட்குறதுனால நம்ம வேர்ப் என்ன யூஸ் பண்ணோம், இஸ். இது அப்படின்றது திஸ். தயாரிக்கப்படுகிறது அப்படின்னா ப்ரிப்பேர்ட். ஸோ ஹவ் இஸ் திஸ் ப்ரிப்பேர்ட். ஸோ இதுதான் நம்ம இது எப்படி தயாரிக்கப்படுகிறது, ஸோ இதை நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவ் இஸ் திஸ் ப்ரிப்பேர்ட். ஏதோ ஒரு டிஷ்ஷை காமிச்சு ஆர் ஏதாவது ஒரு டிஷ்ஷோட நேமை சொல்லி இது எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவ் இஸ் திஸ் ப்ரிப்பேர்ட் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அடுத்தது, காரமற்ற உண்டா. ஸோ காரம் இல்லாத ஏதாச்சும் உணவு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இதுக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறதுக்கு யார்கிட்ட கேட்குறோம், அந்த பர்டிகுலர் பர்சன் கிட்ட, ஆப்போசிட் பர்சன் கிட்ட. அப்போது டு யூ இருக்கான்னு கேட்குறதுக்கு ஒரு உண்டான்னு கேட்குறதுக்கு ஹேவ். என்ன இருக்கான்னு நம்ம கேட்குறோம், காரமற்ற உணவு. அப்போது காரமற்ற அப்படின்னா நான் ஸ்பைசி ஃபுட். ஸோ காரமற்ற உணவு உண்டா ஆர் காரமற்ற உணவு இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு டு யூ ஹேவ் நான் ஸ்பைசி ஃபுட் அப்படின்ற மாதிரி கேட்கணும். ஸோ காரமற்ற அப்படின்னா நான் ஸ்பைசி, காரமாக இருக்கக்கூடிய டிஷ்ஷஸ்லாம் நம்ம ஸ்பைசி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ காரமற்ற அப்படின்றதுக்கு நான் ஸ்பைசி அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். திராட்சை இல்லாமல் செய்ய முடியுமா. நீங்கள் ஒரு டிஷ் கேட்குறீங்க, அந்த டிஷ்ஷில் வந்து இந்த மாதிரி திராட்சையும் போட்டு தான் கொடுக்குறாங்க, ஆனால் உங்களுக்கு அது வேண்டாம். ஸோ நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா அந்த திராட்சை போடாமல் உங்களால் செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இப்போ இதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்கணும். ஸோ பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம கேட்கும் போது அது என்ன கேட்டகரியில் வருது, பாசிபிலிட்டிஸ் கேட்டகரியில் வருது. அப்போ பாசிபிலிட்டிஸ்னால் நான் என்ன சொல்லியிருக்கேன், கேன் அப்படின்ற ஒரு வேர்ட் யூஸ் பண்ணோம். பாசிபிலிட்டிஸ் அப்படின்னாலே முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும், முடியாது அப்படின்றது வந்து பாசிபிலிட்டி சொல்கிறது. அப்போது கேன் யார்கிட்ட கேட்குறோம், அந்த ஆப்போசிட் பர்சன் கிட்ட கேட்குறோம். அப்போது கேன் யூ பண்ண முடியுமா அப்படின்னா மேக் இட். ஸோ இல்லாமல் அப்படின்னா வித்தவுட். இது இல்லாமல்னா வித்தவுட் திஸ், அது இல்லாமல்னா வித்தவுட் தட். ஸோ இப்போ இங்கே என்ன இல்லாமல், திராட்சை இல்லாமல். ஸோ திராட்சைக்கு ரைசன். ஸோ திராட்சை இல்லாமல் செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு கொஷனுக்கு கேன் யூ மேக் இட் வித்தவுட் ரைசன்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்கணும். ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல திராட்சை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, வேறு ஏதாவது ஒரு இன்க்ரீடியண்ட் இல்லாமல் இந்த டிஷ்ஷை வந்து பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கணுன்னா கேன் யூ மேக் இட் வித்தவுட் தட் பர்டிகுலர் இன்க்ரீடியண்ட் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணி கேட்கலாம். ஸோ நீங்கள் இது வரைக்கும் ஒரு ப்ராப்பர் டிஷ் அப்படின்னா ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இருக்கும், பட் அந்த டிஷ்லேயே நான் மெயின் இன்க்ரீடியன்ட் இல்லாமல் சாப்பிட்டா தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு டிஷ் இருந்துச்சுன்னா அது என்ன அப்படின்ட்டு காமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்ஸில் எங்கேயாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு பிடிக்காத இன்க்ரீடியன்ட் போட்டு பட் அந்த
அந்த டிஷ்ஷை கொண்டு வராங்க, பட் அந்த டிஷ் உங்களுக்கு பிடிக்கும், அந்த இன்க்ரீடியன்ட் மட்டும் பிடிக்காது அப்படின்னா அந்த டிஷ்ஷையும் எங்களுக்கு என்னன்னு சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொஷின் சொல்லலாம். கேன் யூ மேக் இட் வித்தவுட் ரீசன்ஸ்? அந்த பர்டிகுலர் இன்க்ரீடியன்ட் சொல்லி அது இல்லாமல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டு பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு சில டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் தமிழ் டு இங்கிலீஷ் எப்படி மாற்றணும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதையும் எங்கள்கிட்ட காமெண்ட்டில் கேட்கலாம். வேறு ஏதாவது பர்டிகுலர் டாப்பிக்கில் வீடியோ வேணும்னு நினச்சா அந்த டாபிக் என்ன அப்படின்றத நீங்கள் காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.